விதியை வெல்ல முடியுமா? யமதர்மனும் சிட்டுக்குருவியும். முன்னொரு காலத்தில் உயிரினங்கள் மீது மிகுந்த கருணையுள்ள ஒரு முனிவர் ஆழ்ந்த தவத்தில் இருந்தார். ஒரு நாள் யமதர்மராஜா பூமியில் சஞ்சாரம் செய்ய வந்தார். யமன் முனிவர் அமர்ந்திருந்த இடத்தை கடந்து சென்றபோது அருகிலிருந்த ஒரு மரக்கிளையில் அமர்ந்திருந்த சிறிய சிட்டுக்குருவி ஒன்றை உற்று நோக்கினார். அவரது கண்களில் ஒருவிதமான ஆச்சரியமும் குழப்பமும் பளிச்சிட்டன. அதன்பின் யமன் அந்த இடத்தை விட்டு அமைதியாக நகர்ந்து சென்றார். யமனின் இந்த விசித்திரமான பார்வையை கவனித்த முனிவர் திடுக்கிட்டார். ஐயோ, யமதர்மன் இந்த சின்னஞ்சிறிய குருவியை இப்படி உற்று பார்க்கிறாரே. யமனின் பார்வைப்பட்டாலே மரணம் நிச்சயம். இதன் ஆயுள் முடியப் போகிறது போலிருக்கிறதே. பாவம் இந்த குருவி என்று நினைத்து முனிவர் மனம் வருந்தினார். அந்த உயிரை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்த முனிவர் உடனடியாக தனது யோக சக்தியை பயன்படுத்தினார். இந்த குருவி யமனின் கண்களில் படாதவாறு வெகு தொலைவில் இருக்க வேண்டும் என்று மனதால் நினைத்த அவர் தனது மந்திர சக்தியால் அந்த குருவியை அதே நொடியில் ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்த ஒரு அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு கொண்டு போய்விட்டார். இப்போது குருவி பாதுகாப்பாக இருக்கும். யமன் கண்ணில் இனி படாது என்று நிம்மதி பெருமூச்சு விட்டார் முனிவர். சிறிது நேரம் கழித்து யமதர்மன் மீண்டும் அதே வழியாக வந்தார். முனிவர் அவரிடம் சென்று, யமதர்மரே, சற்று முன் அந்த குருவியை பார்த்து அப்படி ஆச்சரியப்பட்டீர்களே, உங்கள் பார்வையின் அர்த்தம் என்ன என்று கேட்டார். அதற்கு யமன் மெல்லிய சிரிப்புடன் பதிலளித்தார். முனிவரே, நான் அந்த குருவியை பார்த்தபோது எனக்கு மிகவும் குழப்பமாக இருந்தது. ஏனெனில் என் கணக்குப்படி இன்னும் சில வினாடிகளில் அந்த குருவி இங்கிருந்து ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் உள்ள ஒரு காட்டுக்குள் ஒரு பெரிய பாம்பின் வாயில் சிக்கி இறக்க வேண்டும் என்று விதி எழுதப்பட்டிருந்தது. இந்த சிறிய குருவி எப்படி இவ்வளவு குறுகிய நேரத்தில் அவ்வளவு தூரம் பறந்து சென்று அந்த பாம்பினிடம் சிக்கும்? இது சாத்தியமா என்று வியந்து பார்த்தேன். ஆனால் இப்போது இங்கே பார்க்கிறேன், அந்த குருவி இல்லை. விதிப்படியே அதுதான் இருக்க வேண்டிய இடத்துக்குச் சென்றுவிட்டது போலும் என்றார் யமதர்மன். இதை கேட்ட முனிவர் அதிர்ச்சியில் உறைந்து போனார். குருவியை காப்பாற்ற வேண்டும் என்ற நல்லெண்ணத்துடன் முனிவர் செய்த செயலே அந்த குருவியின் விதியை நிறைவேற்றுவதற்கான கருவியாக அமைந்துவிட்டது. அங்கே காட்டுக்குள் காத்திருந்த பாம்பு முனிவர் அனுப்பிய அந்த குருவியை உணவாக்கிக் கொண்டது. கதை நமக்கு உணர்த்தும் நீதி: விதியை யாராலும் வெல்ல முடியாது. நாம் விதியை மாற்ற நினைத்து செய்யும் முயற்சிகள் கூட சில சமயங்களில் அந்த விதியை நிறைவேற்றுவதற்கான வழியாகவே அமைந்துவிடுகின்றன.